Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த தேர்தல் குறித்து ஊடகத்திலும் பத்திரிகையிலும் விவாத மேடைகளிலும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு விமர்சனங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பதில் தருகின்ற விதமாக உங்களை நான் இந்த நேரத்தில் சந்திக்கின்றேன். தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 8 முறை பாரத பிரதமர் அவர்கள் வந்து சென்றதாக கிடைக்கப்பட்ட தகவல். அதோடு 8 இடங்களுக்கு மேலாக அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றார். சென்னை மற்றும் கோவையில் ரோட் ஷோ நடத்திருக்கின்றார். அவருடைய பாரத பிரதமருடைய தேர்தல் சுற்றுப்பயணம் தேர்தல் பிரச்சாரம் தமிழகத்தில் நடைபெற்றிருந்தது. அதேபோல பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா அவர்கள் பலமுறை தமிழகத்திற்கு வந்து சுற்றுப்பயணம் செய்து அவருடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றார். மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள், அதேபோல மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பல மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலின் போது அவருடைய கட்சியுடைய வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள். அதேபோல பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி பெரியவர் திரு ராமதாஸ் அவர்களும் திரு அன்புமணி ராமதாஸ் எம்பி அவர்களும் அவருடைய கட்சி வேட்பாளரும் கூட்டணி வேட்பாளரையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார்கள். அதேபோல அவர் கூட்டணியில் அங்க வைத்த பல்வேறு கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய வேட்பாளரை ஆதரித்து அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். திரு உதயநிதி அவர்களும் அவருடைய வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 90% சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அவருடைய கூட்டணி திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் இந்திய கூட்டணி கட்சி திரு ராகுல் காந்தி அவர்கள் இங்கே நடைபயணம் மேற்கொண்டார். ராகுல் காந்தி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே அவருடைய வேட்பாளரை ஆதரித்து கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து இங்கே தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சி வேட்பாளருக்கும் அவருடைய கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் தேர்தல் நேரத்திலே பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். அதுபோல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு முத்தரசன் அவர்கள், திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இவர்களும் அவருடைய வேட்பாளருக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர் ஆதரவை திரட்டினார்கள். அதேபோல கொங்கு நாடு மக்கள் கட்சி தலைவர் வைகோ போன்ற கட்சியுடைய தலைவர்களும் அவருடைய கட்சிக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கும் ஆதரவு திரட்டினார்கள். சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்கு IUM இந்திய யூனியன் முஸ்லிம் IUML அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எல்லாம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து சிறுபான்மை மக்களை கவர்கின்ற விதத்திலே கூட்டணி கட்சிக்கும் அவருடைய வேட்பாளருக்கும் ஆதரவு திரட்டினார்கள். மத்தியிலும் இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் செய்தார்கள். மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சியில் இருந்தவர்கள் செய்தார்கள். அதோடு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் பாராளுமன்ற தொகுதி வாரியாக பிரித்து அங்கேயே முகாமிட்டு ஆட்சி அதிகாரம் பணபலத்தை வைத்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள்.
இதற்கிடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன் தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன். எங்கள் கூட்டணியில் தேமுதிக தன்னுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். இன்னும் சில தலைவர்கள், சில அமைப்புகள்லாம் எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. அவர்கள் அந்தந்த தொகுதியிலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதோடு ஊடகமும் பத்திரிகையும் விமர்சனங்கள், அதிமுக கூட்டணி பலம் இல்லை, திமுக கூட்டணி பலம் அதிகம், இந்தியா கூட்டணி பலம் அதிகம், அங்கே இருக்கின்ற பிரதமர் வேட்பாளர் யார் என்று குறிப்பிடவில்லை, அப்படியெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் தொடர்ந்து வெளியிட்டன. அவதூறு பிரச்சாரங்கள் அதிகமாக வெளியிடப்பட்டது. விவாத மேடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இல்லாததும் பொல்லாததும் மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கின்ற விதமாக இந்த தேர்தல் விதியெல்லாம் கையாண்டார்கள் எதிரிகள். இவ்வளவுக்கு இடையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை சந்தித்து 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்குகள் கூடுதலாக பெற்றது. இது அதிமுக கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள், மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதோடு ஊடகங்கள், பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதேபோல இன்றைக்கு வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதை போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் இப்ப இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன. அப்பொழுது அவர்கள் 18.80 வாக்குகள் பெற்றார்கள். 2024 இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.28 வாக்குகள், குறைவு 0.62% வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றிருக்காங்க. ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கின்றன. ஊடகம் பத்திரிகையும் நீங்கள் உண்மை செய்திகளை வெளியிட வேண்டும், நடுநிலையோடு வெளியிட வேண்டும். இது உங்க பத்திரிகையிலையும் ஆதாரமான அந்த செய்தி வைத்து தான் நாங்கள் பேசுறோம். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2019 33.52% வாக்குகள் தனியாக பெற்றிருக்கிறாங்க. கூட்டணி இல்லாம திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் 33.52%. 2024 இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 26.93. ஆக 2019க்கும் 2021 பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்குது, வித்தியாசம் குறைவாக இருக்குது. ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் 6.59. திராவிட முன்னேற்ற கழகம் 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 பெற்ற வாக்குகள் குறைவு. ஆக அவருடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது, 6.59% குறைஞ்சிருக்குது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2019 கூட்டணி போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது அவர்கள் பெற்ற வாக்குகள் 53.29. 2024 அவர்கள் கூட்டணியுடைய வாக்குகள் 46.97. ஆக 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு, 6.32% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கு. பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது, திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. ஆனா பத்திரிகை ஊடகத்தில் என்ன பேசுறாங்க, அதிமுக வாக்கு வேற கட்சிக்கு போயிட்டே சொல்றாங்க. அதிமுக வாக்குகள் எங்கேயும் போகல, அதை விட
2019 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். தென் மாவட்டங்கள்ல 7 இடங்கள்ல வந்து தென் மாவட்டங்கள் அதிமுக வலுப்பெறும். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சேலத்திலே எடுத்துங்க, நீங்க எல்லாம் சேல பகுதியை சேர்ந்தவங்க. 2019 சேல நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது, இப்ப நடைபெற்று முடிந்த 2024 சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில் ஆட்சிக்கு வரும் என்பதற்காக நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. ஆக இன்னைக்கு கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதியை நாங்கள் ஜெயிச்சோம். இப்போ 8 தொகுதி நாங்கள் ஜெயிச்சோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலதுதான் வருது ஒழிய பின்னடைவு ஏற்படல. ஒரு சில தொகுதிகளை நீங்க சொல்றீங்க, அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில். அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கலாம் பல இடங்கள்ல, பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. இருந்திருந்தால் போயிருந்தால் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக வந்து எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன். அதெல்லாம் வேற. அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிஞ்சதெல்லாம் வேற. ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட கருத்தா இருக்கு. 2014 வேற மாதிரி போட்டிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருது 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணிலாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற போது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சா மறு தோல்வி அடைஞ்சா கிடையாது. நீங்க 1991 திமுக 2 இடம் தான் வந்தது, புரியுதுங்களா? 1996 அண்ணா திமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா, அண்ணா திமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்க 2014 திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல. இப்ப வெற்றி பெற்றிருக்கல. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களே சொல்லியிருக்காரு, பிஜேபி கூட்டணியில் இருந்தால் நாங்கள் அதிக இடங்கள் இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு. பாரு, பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகை வந்திருக்குது. 6-6 அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் 14 இது மாதிரி கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. வேற எந்த கருத்தும் சொல்லல. இந்த பத்திரிகையில் வந்த செய்திகளை ஊடகத்தில் கேட்கறீங்க, அது சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் திருச்சி போடுறீங்க. அதுதான் இந்த பத்திரிகை வந்துருக்கு பாருங்க. ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமா இருக்கு. இப்ப பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைய வேண்டும் சசிகலா ஒரு பக்கம், அதே போல ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து புரிவதாக. நீங்க உங்களுடைய கருத்து? அதெல்லாம் முடிந்து போனது. இனிமேல் பேசி என்ன பிரயோஜனம்? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்களாம் நீங்க ஊடகம் நம்ம பத்திரிகை என்னென்னலாம் பேசுறீங்க. 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, 2ஆ போச்சு, ஓட்டு சிதறின 1% அதிகமாக இருக்குது. அவெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் 1% கூடுதலாக வந்திருக்குது. சார் இது சார் போன தடவை 2019 என்னாச்சு சொல்லுங்க. அப்ப மட்டும் நாடாளுமன்ற, அப்ப அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு? அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. இது சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. மக்கள் பிரிச்சு பார்த்தா ஓட்டு போடுறாங்க. நீங்க 2019 கூட இடைத்தேர்தல் இருந்தது, நல்லா புரிஞ்சு. நிலக்கோட்டையில் அண்ணா திமுக 26 ஓட்டுல ஜெயிக்கிறார். அங்க திமுக வேட்பு போகணும், தோக்குது. நாடாளுமன்றத்தில் 40,000 ஓட்டு கூடுதலாக வாங்குறாரு. ஆக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர். எந்த சமயத்தில் எப்படி வாக்களிப்போ அப்படி வாக்களிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொல்லுங்கள். எந்த கருத்து நீங்க தான் திருச்சி போடுறீங்க. கிடைச்சா போது ஒரு வார்த்தை சொன்னதை உடனே கேட்கிறாரு அறிவியல். அண்ணா யாரு வேணாம் சொல்லுவாரு, அவருக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? வேண்டுமென்று திட்டமிட்டு குழப்பது. போனதற்கு 100 சொன்னார் பாருங்க. யாரு? ஒரு ஹவுசிங் மினிஸ்டர், சரி ரகுபதி, திரு ரகுபதி பேசுறாரு. சொங்காட்டை என்ன அவருக்கு அதிமுக என்ன சம்பந்தம்? வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுக பத்தி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வரணும், அதை எடுத்து போடுறாங்க.
ரகுபதி எல்லாம் அதிமுக பேசுறது அருகதை கிடையாது. ஏன்னா அதிமுக வேட்டி மாத்தி கட்டிட்டு போனவர். அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அமைச்சராக்குனாங்க, அடையாளத்தை காட்டினாங்க. அந்த அடையாளத்தை வச்சுதான் திமுக போய் எங்களை பத்தி பேசுவதற்கு அருகதை கிடையாது. இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கூட இன்னைக்கு நீங்க கேட்டதுனால சொல்றேன், மற்ற கட்சியெல்லாம் தலையிடுறதில்ல. இன்னைக்கு அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க. என்ன அங்கே கோவையில கிடையாது. ஏற்கனவே 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 26 வாக்குகள் தான் குறை வெற்றி வாய்ப்பு இழந்தார். 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதுல 26 வாக்குகள் தான், அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க. இந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும். இப்ப கூட பாருங்க, எடப்பாடியில் எடுத்துங்க உதாரணத்துக்கு 2019 சேலம் நாடாளுமன்றத்தில் 2019 8250 ஓட்டு குறைவு. அப்போ அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, தேமுதிக எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருக்கும் போதே 8250 ஓட்டுக்கு கம்மி. சட்டமன்றம் வந்தது. சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, தேமுதிக இல்ல, 94,000 வாக்குகளை நான் பெற்றேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடக்குது. இதுல அதிமுக, தேமுதிக தான் இருக்கு. இந்த 2 கட்சி தான் எங்களை நம்ம சேலம் எங்களுடைய பகுதியில், மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதா இருக்குது. இப்போ 46,230 வாக்கு நான் பெற்றேன். ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு மக்கள் வாக்களிக்கிறது இயல்பு. இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியெல்லாம் நிர்ணயிக்க முடியாது. மீண்டும் சொல்றேன், 2026 சட்டமன்ற போட்டி என்னும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும். அதிமுக தனி பெரும்பான்மையோட தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். இது திண்ணம். அண்ணாமலை தோல்வியை தழுவிய பிறகு கூட அதிமுகவை தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வர்றாரு. அதுக்கு நீ அவரை தான் கேள்வி கேட்க, என்ன கேள்வி கேட்டு நான் என்ன பண்றது? எங்க கட்சி சார் ஒரு கட்சியை பத்தி விலகி போயிட்டாரு, புரியுதா? அவர் விலகி போயிட்டாரு. அவருடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவர் என்னென்னமோ கனவு கண்டு நின்றுப்பார். கனவு பலிக்கல, நனவாகல. அந்த வருத்தத்துல, அந்த வெறுப்புல இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் உதிர்த்துட்டு இருக்காரு. தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக திராவிட கட்சி இல்லாத பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. இவரை போல பல பேர் பேசினாங்க. இவரை போல பல பேர் பேசினாங்க. நான் முதலமைச்சரா பதவி ஏற்கும் போது என்னெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையில வெளியில் வந்தது. எடப்பாடி பழனிசாமி 10 நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா, 20 நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா, 3 மாசத்துக்கு இருப்பாரா, 6 மாசத்துக்கு இருப்பாரா? 4 ஆண்டு காலம் 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அதுக்கு பிறகு கட்சி 2ஆ போச்சு, 3ஆ போச்சு, சின்ன முடக்கம், அது முடக்கம், அப்படியெல்லாம் அவதூறு பிரச்சாரம். இதையெல்லாம் முறியடிச்சு தான் தேர்தலை சந்தித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே அதிக வாக்குகளை பெற்று. பாஜக பொறுத்தவரை கடந்த மத்திய ஆட்சியில தனிப்பெரும்பான்மையா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க மற்ற கூட்டணி கட்சிகளை நாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருக்காங்க. இப்ப மோடி அவர்கள் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு கருதலாம். அதாவது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க அதை வணங்கி ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சுட்டு இருந்தா அப்படித்தான் இருக்கும். நல்ல கட்சி நிர்வாகிகளை வச்சிருந்தா அதிகமான அவரு தனிப்பெரும்பான்மை இடங்களை பெற்றிருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போல் இருக்குது. அதனாலதான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு. அப்படி நாங்க சொல்லல. அந்த அதுக்கு என்ன பண்றது? நாங்க அப்படி ஒன்றும் விமர்சனம் பண்ணல. நீங்க இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிகையில பெருசா கொட்டை எழுத்துல போடுவீங்க. அதுக்கு நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், அதுக்கு லாகதான் கிடைச்சவா? அதெல்லாம் கிடையாது. அதாவது அவர் யதார்த்தமா கேட்கிறாரு, ஏன் பின்னடைவுன்னு கேட்கிறாரு. இப்படி பல மாநிலங்களில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற காரணத்தில் சரியான முறையில் அவர்கள் அதை சரி செய்யாத காரணத்தில், அங்கங்க இருக்கிற பிரச்சனையை சரி செய்யாத காரணத்தில் சரிவு ஏற்பட்டு. அவ்வளவுதான் சார். அவரு கொடுக்கறது நாங்க என்ன பண்றது? அவர் கொடுக்கிறாரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? யூகத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்விகள். நாங்க கூட்டணியில அங்கம் இல்லை, பாரதிய ஜனதா கூட்டணியில அங்கம் வைக்கல. அதனால அவர்கள் என்ன செய்வார்கள் எங்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன், இங்கே தான் சொன்னேன். கிட்டத்தட்ட 23/10 சொல்றேன் நினைக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் 24/10/2023 உங்க பேட்டி வாயிலாவே நான் தெரிவிச்சிருக்கேன். இங்க உங்களை வச்சுதான் பேட்டி கொடுத்துருக்கேன்.
தலைமையிலையும் பேட்டி கொடுத்துருக்கிறேன், கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன். சார், இப்ப நீங்க பாஜக வெளியேறீங்க, அதாவது குறிப்பா முஸ்லீம்களுக்கு வந்து எதிராக செயல்பட்டதுனால இப்ப நீங்க அப்படின்னு இல்ல, ஒரு தலை பட்சமா நீங்க சொல்லாதீங்க. எங்களுடைய நோக்கம் வேற. நீங்க இப்படியே பேசி பேசி ஒரு தவறான கருத்து வெளியிடுறீங்க. நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகும் சரி, தொடர்ந்து தேசிய கட்சியோட நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம், இல்லது காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம். வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க. ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தனித்து போட்டிக்கிட்டோம். நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி இதோட நாங்கள் சேர்ந்திருப்போம். அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது. பல முறை தேசிய கட்சியோட இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உரிமையை காக்க முடியல. தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்முடைய நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. ஆகவே தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும், தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும், தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்தது. இதெல்லாம் இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை இப்போ வந்திருக்காரு. 37 பேர், ஏற்கனவே 38 பேர் 2019 வெற்றி பெற்றாங்க திமுக கூட்டணியில். என்ன சாதிச்சாங்க? இப்ப 40 பேர் பாண்டிச்சேரியோட வெற்றிருக்காங்க. இப்ப என்ன சாதிப்பான்னு பார்க்க. இப்ப சிறுபான்மை வாக்குகள் இந்த தேர்தல் உங்களுக்கு அதிகரித்து, அதாவது சிறுபான்மை பெரும்பான்மைங்கிறதெல்லாம் இல்லை. நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தப்பா. அதை பற்றி இன்னும் சிந்திக்கல. வந்தால் உங்களுக்கு தெளிவு சார். இன்னும் அவையில இன்னும் எப்போன்னு ஃபிக்ஸ் பண்ணலையே, டைமே ஃபிக்ஸ் பண்ணலையே. எனக்கு கிடைத்த தகவல் புரியுதா? சேர்மா அது ஏற்கனவே நான் சொன்ன கருத்து தானே. நான் 23/10/2023 உங்கள் முன்பு நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அதில் எடுத்து பாருங்க. ஏன்னா பேட்டி போட்டு காட்டுமா? ஏய் ஏன்னா நீங்க சொன்னா தான் நான் ஒத்துக்குவீங்க. உங்க டிப்பு முன்னாடி தான் சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? இல்லைன்னா அன்னைக்கே உங்க முன்னாடியே சொல்லியாச்சுங்க. அதுதான் ஒரு ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி. ஒரே நிமிஷம் சொன்னேன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அள்ளும் பகலும் உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளுக்கும், அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும், கழக தொண்டர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல தேர்தல் நேரத்தில் எங்களோடு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி வேட்பாளருக்கும் எங்களுடைய வேட்பாளருக்கும் ஆதரித்து பிரச்சாரம் செய்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சொல்லிட்டோம். குளறுபடி இருக்கு, மறு வாக்கு எண்ணிக்கை நடக்கும்னு தேமுதிக வேட்பாளர் வாக்கு எண்ணிக்கையிலே குளறுபடி இருக்கு. அதான் வாக்கு எண்ணிக்கையில குளறுபடி இருக்குது. மறு வாக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. ஆனால் இல்லைன்னு இருக்கிறாங்க. அவர்கள் நீதிமன்றத்துக்கு போறதுக்காக இன்றைக்கு நான் பத்திரிகை செய்தி பார்த்தேன். அவர்களும் பேசினாங்க. அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தலைமை தேர்தல் அதிகாரி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் அதுக்கு பதில் வரல. அப்படி செயல்பட்டு எப்படி ஒரு சில வாக்கு அதிகமா இருக்கும்? நீங்க கேட்கிற கேள்வியிலேயே தவறா இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சர் 2019 அந்த அப்பொழுது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகள் ஒரு சில அதிகம். ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்புறது. இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சொல்லி
மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகு முதன்முறையாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதை பார்த்தோம். கடந்த 2019 மக்களவைத் தேர்தலை விட இந்த தேர்தலில் 1 விழுக்காடு வாக்குகள் அதிகம் பெற்றிருப்பதே அதிமுகவிற்கு வெற்றிதான் என்று குறிப்பிட்டு பேசினார். ஆனால் இந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவின் வாக்கு விழுக்காடு 6 விழுக்காடு குறைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதிமுக மீண்டும் வலுப்பெறும் என்றும் பேசினார். மேலும் ஆட்சி அதிகாரம் வேண்டுமென்றால் என்றைக்கோ தேசிய கட்சிகளோடு சேர்ந்திருப்போம் என்றும் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி ஏற்பட வாய்ப்பே இல்லை என்றும் உறுதிபட அவர் தெரிவித்தார். மேலும் இந்த மக்களவைத் தேர்தலில் தங்களுக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றியையும் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியறையிலிருந்து கலந்துரையாடுவதற்காக அரசியல் பிரிவு ஆசிரியர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.